கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் எடுத்திருக்கும் தலைப்பு துன்பத்திலும் தேவன் மீதான விசுவாசம். விசுவாசம்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கும்போது சொன்னாங்க ரொம்ப சுலபமாக நன்றி சொல்லிவிடுவோம் ஆண்டவருக்கு. எந்த பிரச்சனைகள் இல்லை இல்லையா, நன்றி சொல்லுவோம், சந்தோஷமாக இருப்போம். ஆனால் சூழ்நிலை மாறி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் அந்த மாதிரி சோதனையின் காலங்கள் வரும்போது நம்ம அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், அதை நம்ம எப்படி சந்திக்கிறோம் அப்படின்றது தான் பெரிய கேள்வி. சரிங்களா? நம்ம செய்திக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சிறிய ஜெபம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நான் எடுத்து பேசும்போதும் ஆண்டவரே இதன் விளக்கத்தை ஆண்டவரே நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இது நல்ல நிலத்தில் இந்த வசனங்கள் போய் விழ வேண்டும். ஆண்டவரே இந்த வசனத்தில் நீ சொல்லியிருக்கும் காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமாக 30, 60, 100 தனியாக ஆண்டவரே பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் உடைய ஆவியானவருடைய தூண்டுதலினால் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்வி என்னன்னாக்கா, நல்லவர்களுக்கு ஏன் கெட்ட விஷயங்கள் நடக்குது? அது நம்ம எல்லார் மனசிலும் ஓடுற ஒரு கேள்வி. நல்லவங்களாம் இருக்காங்க, ஏன் அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி கஷ்டமான பிரச்சனைகள்லாம் வருது, ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறுதுன்னு. யோபுவை குறித்து நான் பேச போகிறேன். யோபுவோட தலைப்பு என்னன்னாக்கா, நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன் யோபுவை குறித்து. அந்த யோபுவை பற்றி யார் எழுதினாலும் அவங்க எழுதியிருக்க தலைப்பு என்னன்னா, யோபுவை குறித்து ஒரு நீதிமான் ஏன் சோதிக்கப்படுகிறான், இதுதான் தலைப்பாக இருக்கும். நீதிமான் ஏன் சோதிக்கப்படுகிறான் அப்படின்றதுக்கு அந்த டாபிக், அதுதான் தலைப்பு. அதை வச்சு தான் அவங்க எழுதியிருப்பாங்க அந்த புத்தகத்தில் யோபுவை குறித்து. ஆனால் நான் நினைக்கிறேன் உண்மையான தலைப்பு எப்படி இருக்கணும்னாக்கா, எதற்காக ஒரு நீதிமான் தேவனை சேவிக்கிறான்? ஒரு நீதிமான் எதற்காக தேவனை சேவிக்கிறான்? எதுக்காக அவன் தேவனை தொழுது கொள்கிறான்? எதுக்காக அவன் தேவன் பாதத்தில் வரான்? எதற்காக அவன் தேவனை சேவிக்கிறான் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறது என்னன்னாக்கா, சோதனையை குறித்து பேசுகிறாங்க. அவன் வாழ்க்கையில் சோதனை வந்தது, நல்லவன் அவன், ஏன் சோதனைன்னு. ஆனால் அவன் எதுக்காக தேவனை சேவிக்கிறான் அப்படின்னு சொல்லி தேவனே அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார்னா அதுக்கான பதில் எப்படியாக இருக்கும்? நான் தான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பேன்ல, படிக்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பேன். அப்படின்னும் போது பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம், குடும்ப பாதுகாப்பு, உடல் சுகம் எல்லாமே கைவிட்டு போயிருச்சுனாக்கா தேவனை சேவிப்போமா? தேவனுடைய பாதத்தில் உட்காந்து நீங்கள் நல்லவங்க ஆண்டவரே, நீங்கள் நல்லவர் அப்படின்னு நம்ம பாடணும் பார்த்தீங்களா? நீங்கள் நல்லவர், வல்லவர், இதை செஞ்சீங்க, அதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் நம்மளை விட்டு எல்லாமே போயிருச்சுன்ற சூழ்நிலையில் நம்மளால் அப்படி தேவனை ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமா? இல்லை தேவனை விட்டு பின்வாங்கி போயிடுவோமா? அதுதான் முக்கியமான கேள்வி. இந்த யோபோட இடத்துல நம்மளை வச்சு பார்க்கலாமா? நமக்கு தெரிஞ்ச நீதி நியாயப்படி நமக்குன்னு மனசில் சிந்திப்போம் இல்லையா, நியாயம் நீதி அப்படின்னு சொல்லி நம்மளே வச்சுக்குவோம் ஒரு கோட்பாடு. இது சரியில்லை, இல்லை இது சரி அப்படின்னு ஒரு நமக்குள்ளேயே. அப்போ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நீதி நியாயப்படி யோபுவுக்கு நடந்தது சரியில்லை, எங்கேயோ என்னமோ தப்பு நடந்துருச்சு, யோபுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே கூடாது அப்படி சொல்லிட்டு நம்மளை இது அநியாயம், இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஓகேயா? யோபுல ஒரு வசனத்தை எடுக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாருங்க என்ன நடக்குதுன்னாக்கா, இங்கே ஒரு நாள் அந்த தேவதூதர்கள் எல்லாம் அங்கே சந்திக்கிற அந்த நேரத்தில் அங்கே பிசாசு வரான், சாத்தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. பைபிள் எழுதிருக்கிறது நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவன் அங்கே வந்தான். அப்படி அவன் அங்கே வந்தப்ப அவன் பாட்டு சும்மா அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். இந்த சும்மா கிடக்கிற சங்கு எடுத்து ஊதுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா அவன் பாட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். இப்போ அவனை வம்புக்கு எடுத்தது உண்மையிலே யாரு? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் கேட்குறாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் கவனம் வச்சானோ இல்லையோ, இவரே தூண்டுறாரு. கவனம் வச்சியா, பாத்தியா, கேட்டியா யோபுவை பற்றி? ஸோ அடுத்து அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. எப்படி இருக்கு? அப்படி ஒரு சும்மா இருக்கவனை இழுத்து சபையில் அவனை நிப்பாட்டிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஆண்டவர். அவன் நல்லவனா, அவன் சன்மார்க்கனா, தேவனுக்கு பயந்து நடக்கிறவனா, தேவனே சர்டிஃபிகேட் பண்ணிட்டாரு.
அவன் நல்லவன், யோபு ஒரு நல்லவன். அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் பிசாசு சும்மா இருப்பானா? அவனே எங்கடா எது கிடைக்கும், எது வச்சு பிரச்சனை பண்ணலான்னு தேடிக்கிட்டு இருக்கிறவன். இப்போ அவனுக்கு அவன் கையில் அல்வா மாதிரி ஒரு பிரச்சனையை எடுத்து கொடுத்தாக்கா அவன் சும்மா விடுவானா? உடனே அவன் சொல்கிறான், ஆமாம் நீங்கள் தான் அவனை சுற்றி இவ்வளோ ஆசீர்வாதம் வச்சுருக்கீங்களே, அவன் ஏன் உங்களை சேவிக்க மாட்டான்? பார்த்தீங்களா, நான் கேட்ட கேள்வி ஆரம்பத்தில். ஒரு மனிதன் தேவனை சேவிக்கும்போது அவன் எதுக்காக சேவிக்கிறான்? அந்த ஆசீர்வாதத்துக்காக சேவிக்கிறானா, இல்லை அவன் மனசார தேவனை சேவிக்கிறானா? அதுதான் கேள்வி. இப்போ சாத்தான் அந்த கேள்வி அவன் கேட்குறான் பாருங்க ஆண்டவரை பார்த்து. ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு நற்சாட்சி, அது குட் சர்டிஃபிகேட் அப்படி அவன் ஆண்டவரே சொன்னதுக்கப்புறம் பிசாசு ஒரு சவால் விடுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறான். அவங்ககிட்ட இருக்க அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துருங்க ஆண்டவரே, எடுத்துருங்க. எடுத்தா அவன் உங்களை துதிப்பானா, உங்களை தூஷிப்பானா? பார்க்கலாமா? ஒரு சவால். வாழ்க்கையில் சவால்கள் நிறைய வரும் இல்லையா? நம்ம நார்மல் வாழ்க்கையில் கூட சில பேர் நம்மக்கிட்ட சில காரியங்களை சவால் விடுவாங்க. அந்த மாதிரி சவால் விடும்போது அந்த சவாலை இப்போ ஆண்டவர் ஏற்றுக்க போகிறாரா இல்லை பின் வாங்குவாரா? சும்மா இருந்தது அவர் தானே பிரச்சனை பண்ணார், அவர் தானே அந்த யோபுவை பற்றி பேசினார். இப்போ இந்த மாதிரி ஒரு சவாலை பிசாசு கொண்டு வந்தப்போ ஆண்டவர் யோபு மேலே ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? யோபு என்ன இந்த ஆசீர்வாதத்துக்காக மட்டும் சேவிக்கல, அவன் மனசார என்ன சேவிக்கிறான் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுனால இந்த சவால் ஆண்டவர் ஏற்றுக்கிறாரு. இது ஒரு கதை. நான் உங்களுக்கு கதை மாதிரி சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் பைபிள் எடுத்து படிங்க. நான் உங்களுக்கு கதை மாதிரி சொல்கிறேன், அது அப்படி இல்லை, அது ரொம்ப சீரியஸான மேட்ரு இது. அப்படின்னும் போது ஆண்டவர் இந்த சவால் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆசீர்வாதத்தை மட்டும் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் அவன் என்னை சேவிக்கலை, அவன் என்னை ஆழமாக நேசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பிசாசு சொல்கிறான், எல்லாவற்றையும் நாசமாக்கி போட்டாக்கா இதே யோபு உங்களை தூஷிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சரி போ, நீ போய் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய் அப்படின்னு சொல்லும்போது ஒரே நாள் 13ஆம் வசனத்துலேருந்து 19ஆம் வசனத்துல கூட படித்து பாருங்கள் வீட்டில் போய் 1ஆம் அதிகாரம். ஒரே நாளில் யோபோட வாழ்க்கையில் இருக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் பிசாசு நாசமாக்கி போட்டான். யோபுக்கு இருந்த மிருகங்கள், அப்புறம் ஓகே அவருக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களுமே, பாதுகாப்பு, முக்கியமாக அந்த பிள்ளைங்க 10 பிள்ளைங்க, அவனோட பிள்ளைங்க ஒரே நாளில் இறக்குதுன்னா அது நடக்கக்கூடிய காரியமா? அது ரொம்ப கொடுமை இல்லை? நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அந்த மாதிரி. ஆனால் யோபுவுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, எல்லாத்தையும் அழிச்சு போடுறான். ஏன்னா இது அவனோட வேலை, இது அவன் தன்மை, இது பிசாசுடைய குணம். அவன் எதுக்கு வந்திருக்கான் அந்த பூமியில்? அழிக்கவும் திருடவும் கொல்லவும், அதுதான் அவன் வேலை. அதை கரெக்டாக அவன் செய்வான், சரிங்களா? அதை சந்தோஷமாக அவன் செஞ்சிட்டான் யோபோட வாழ்க்கையில். துக்கம் துயரம், 1வது பாயிண்ட் நான் சொல்கிறது, துக்கம் துயரம் நடுவிலே யோபுவின் ஆழமான விசுவாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவனுக்கு தெரியல தெரியுமாங்க என்ன நடக்குதுன்னு. இப்போ நமக்கு ஆண்டவர் அந்த திரையை நகர்த்தி காட்டுறாரு என்ன நடந்துச்சுன்னு. ஆண்டவருக்கும் அந்த பிசாசுக்கும் நடந்த சம்பாஷணை, அந்த சவால், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு காட்டுறாரு. அவனுக்கு தெரியாது, யோபுக்கு ஒன்றுமே தெரியாது என்ன நடக்குதுன்னு. அப்படின்னும் போது அந்த சூழ்நிலையில் அவனை விட்டு எல்லாமே போன கையோடு அவன் என்ன செய்கிறான்? உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். அந்த துக்கம் துயரமான சூழ்நிலையில் கூட 20ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க. யோபு சொல்கிறான், யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கல்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்மளால் இப்படி சொல்ல முடியும்? காட் கேவ் காட் டேக். நம்ம வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம் அந்த பூமியில்? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. போகும்போது எதை எடுத்து போக முடியுமா? ரொம்ப பெருமை பாராட்டுவோம்ல, இதை சாதித்தேன் அதை சாதித்தேன் அப்படிலாம் நம்ம பேசுவோம், ரொம்ப பேசுவோம். மேபி உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கலாம் அதெல்லாம். ஆனால் அதில் ஒரு துளி எடுத்துகிட்டு போக முடியுமா பரலோகத்துக்கு? அவன் சொன்னது தான் உண்மை. நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக தான் நான் போக போகிறேன், அதுதான் உண்மை. ஆனாலும் கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவனுக்கு தெரியல பிசாசு தான் எடுத்தானே. ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும், அவனுக்கு அறிவுக்கு எட்டின வரைக்கும் அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான் பாருங்க. அப்போ அவன் உண்மையிலேயே ஆத்திரப்பட்டிருக்கலாம், ஆனால் அவன் ஆத்திரப்படலை, ஸ்தோத்திரம் தான் சொல்கிறான் ஆண்டவருக்கு, சரிங்களா? திரும்ப 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வெரி இன்ட்ரெஸ்டிங்.
கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உழாவி அதை சுற்றி தெரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை பார்த்து 2வது தடவை, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அதே வார்த்தை, உத்தமனும் சன்மார்க்கனும். ஆண்டவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் மாறவே இல்லை. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவருமே இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதும். பாருங்க, முகாந்திரம் இல்லாமல், நோ ரீசன், நோ காஸ், காரணமே இல்லாமல் அவனை வந்து இந்த மாதிரி ஆக்கணும், இந்த மாதிரி நிர்மூலமாக்கணும் அப்படின்னு நீ என்னை ஏவின போதும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஆண்டவர் திரும்ப ஆண்டவர் சாத்தாங்கிட்ட பேசும்போது யோபு திரும்ப பிடிச்சி வம்பலை எடுத்து போடுறாரு. யோபு ஒரு வாட்டி எல்லாத்தையும் இழந்துட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான், ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் திரும்ப, ஏன்னா ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க யோபோட விசுவாசம் எவ்வளோ ஆழமானதுன்னு. நான் சொன்ன பார்த்தீங்களா, துக்கம் துயரம் அதுக்கு மத்தியில் தேவனுக்கு தெரிஞ்சிருக்குது யோபுனுடைய விசுவாசம், ஆழமான விசுவாசம் அவர் மேலே. அது எங்கே உடைப்பட போகுது, எப்படி உடைப்பட போகுது அப்படின்னு சொல்லி அவரும் பார்க்க விரும்புகிறாரு. ஆனால் அவருக்கு தெரியும் அவன் விசுவாசிக்கிறான், அவனுக்கு தேவன் மேலே ஆழமான அன்பு இருக்குது. நம்மளாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரணுங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம கடந்து வரும்போது நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லா சூழ்நிலையும் நம்ம வாழ்க்கையில் கடந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கும்போது தேவன் மேலே இருக்கிற அந்த விசுவாசம், அந்த அன்பு, அந்த ஆழமான நம்பிக்கை மாறவே கூடாது. ஆசீர்வாதம் போயிருச்சா, என் பிள்ளைங்க போயிட்டாங்களா, மரணம் வந்துருச்சா, இவர் உண்மையான கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போக போகிறோம்? நம்ம தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே ஆண்டவர்கிட்ட. இவர் தான் உண்மையான தேவன்னு. இப்போ இதுக்கு மேலே இவரை விட்டு எங்கே போக போகிறோம்? நம்ம இதே தேவனோட பிடிச்சிக்கிட்டு நிற்கணும். நம்ம விசுவாசத்தை காட்டணும். 4ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், பிசாசு சொல்கிறான், சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறான், தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக ஜீவனையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். அவன் எல்லாத்தையும் செய்வான். ஆனால் நீர் உங்களுடைய கையை நீட்டி அவனுடைய எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு நேராக அவன் தூஷிப்பான். அதாவது அவன் என்ன சொல்ல வரானாக்கா, ஓகே இப்போ இருக்க சூழ்நிலை அவன் நன்றி சொல்கிறான் உங்களுக்கு. அவன் சரீரத்தை தொட்டு பாருங்க, வியாதியை கொடுத்து பாருங்க. ஒரு மோசமான வியாதியை கொடுத்தாக்கா அவன் உங்களை தூஷிக்கிறானான்னு பார்க்கலாம், இல்லை நன்றி சொல்கிறானா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது ஆண்டவர் வந்துட்டு அந்த சவாலையும் எடுக்கிறாரு. ஆண்டவருக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக யோபு தன்னை ஆண்டவரை மறுதளிக்க மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. பாருங்க, ஆவிக்குரிய திரைக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. மேபி உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் வளர்ந்து ஒரு லெவலுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வந்திருக்கீங்க, பைபிள் நல்லா படிக்கிறீங்க, நல்லா ப்ரே பண்ணுறீங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் ஒரு உயர்வுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னும் போது இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனை வருதுன்னாக்கா தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். தேவன் உங்களை இப்போ நீங்கள் இருக்கிற லெவலில் இருந்து இன்னும் உங்களை ப்ரொமோஷன் பண்ண போகிறாரு, இன்னும் உயர்த்த போகிறாரு. அதுக்கான காரியங்களை தேவன் அனுமதிப்பார் நம்ம வாழ்க்கையில். அவருக்கு எல்லாம் ரைட்டும் இருக்குது. God has the right to do anything in our life, right? ஸோ அப்படின்னும் போது நம்ம அதை புரிஞ்சுக்கணும், நம்ம நடக்கணும். கர்த்தருடைய கண் நம்ம மேலே தான் இருக்குது எந்த நேரமும். அப்படின்னும் போது நம்ம இந்த ஆவிக்குரிய பயணத்தில் கவனித்து பார்த்து கொண்டிருக்கும் தேவன் உங்களை உயர்த்த முடிவெடுத்துட்டாருனாக்கா அவர் நிச்சயமாக ஒரு சவால் அங்கே வச்சிருக்கிறாருனாக்கா நம்ம தேவன் பக்கம் தான் நிற்கணும், உறுதியாக நிற்கணும். ஆண்டவர் பக்கம் என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் தேவனை ஏமாற்றம் அடைய விட மாட்டேன். நம்ம நினைக்கிறோம் மனுஷன் நம்ம ஏமாற்றம் அடைவோன்னு, ஆனால் சில சூழ்நிலைக்கு வந்தால் நம்ம தேவனுக்கே ஏமாற்றத்தை கொடுத்துருவோம். நடக்கும், அந்த மாதிரி கூட நடக்கும். ஏன்னா தேவன் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. என் பிள்ளை என்னை விட்டுட்டு மறுதளிச்சுட்டு என்னை தூஷித்துட்டு போக மாட்டான் இந்த உலகத்தில் அப்படின்னு. ஆனால் நம்ம எப்படி நம்ம நிற்கிறோம், நம்ம அந்த சூழ்நிலை வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன செய்கிறோம், அதில் தான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை இல்லை. அது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் இல்லையா? ஸோ அப்படின்னும் போது ஏமாற்றம் என்ன நடந்தாலும் தேவன் ஏமாற்றம் அடைய செய்ய மாட்டான் என்று நம்பி எதிரி முழு பலத்தோடு உங்களை தாக்கி தோற்கடித்து தேவனை நோக்கி முதலாவது முறுமுறுக்க வைப்பான்.
பிசாசோட வேலையே அதுதான். முதல் வேலை முறுமுறுப்பு. அந்த அந்த சவாலிலே அவன் ஜெயிப்பானா? ஒன்றுமே புரியாத நிலைமையில் நம்ம தொடர்ந்து வாக்கு தத்தங்களை தியானித்து நன்றி சொல்லி, அதனால தான் நான் அதிகமாக ஆண்டோட வசனத்தை பற்றி சொல்கிறது. வசனத்தை படிங்க, தியானம் பண்ணுங்க, வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் நமக்கு வந்துட்டு அன்றைக்கி நான் சொன்னேன், இது நமக்கு ஆங்கர், அதாவது நங்கூரம். அன்றைக்கி நான் ஷேர் பண்ணேன் இல்லையா, ஆண்டோடைய வசனம் நம்ம வாழ்க்கையில் நங்கூரமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, ஆண்டவரே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆண்டவரே சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட, பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. ஆனாலும் நான் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையிலேருந்து மாற மாட்டேன். மரணமே வந்தாலும் நான் உங்கள் பக்கம் தான் நிற்பேன், நான் உங்களுக்காக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோடைய வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம நிற்கணும் பாருங்க. அப்படி செய்யும்போது அந்த வாக்கு தத்தங்களை நம்ம தியானித்து நம்ம அவரை நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, பதறாத காரியம் சிதறாது. ஸோ பதற வேண்டாம், பதறி போய் சமாதானத்தை இழக்க வேண்டாம். நம்ம யோசிக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆவிக்குரிய இந்த உலகம். எப்படி நம்ம கண்ணுக்கு தெரிகிற உலகம் எவ்வளோக்கு உண்மையாக இருக்கோ, இதே போல் கண்ணுக்கு தெரியாத உலகம் ஒன்று இருக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அங்கே தேவன் ஒரு சம்பாஷணை வச்சுக்கிட்டு இருக்கலாம் பிசாசோட. நம்ம அந்த சம்பாஷணையிலே முக்கியமான ஒரு ஆளாக இருக்கலாம். ஏன்னாக்கா தேவன் நம்மளை உயர்த்த போகிறாரு, தேவன் நம்மளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறாரு. அப்படின்னும் போது நமக்கு தெரியாது அதெல்லாம். இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா நன்றி சொல்லலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நம்ம காத்திருக்கலாம். ஐசையாவில் ஒரு வசனம் எடுத்திருக்கேன். ஐசையா 30:15. இது ஒரு யுத்தம், இது ஒரு போர். இந்த யுத்தத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, நம்ம ஆண்டவர் நம்பிக்கை வச்சு நம்ம அவருக்காக நிற்கும்போது அந்த வசனம் சொல்லுது, பொறுமையோடும். ஐசையா 30:15 இருக்கா? நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தரமாக இருக்கிற கர்த்தர் தேவன் சொல்லுகிறார். நீங்களும் அப்படி செய்ய மனது இல்லை, உங்களுக்கு அந்த மனது இல்லை பாருங்கள். என்ன செய்யணும்னா நம்ம அமர்ந்து இருக்கணுமா. நம்ம அமெரிக்கையும் நம்பிக்கையும், நம்பிக்கை, அந்த கான்ஃபிடென்ஸ், வி மஸ்ட் ஹேவ் தட் கான்ஃபிடென்ஸ் இன் காட். அந்த நம்பிக்கையோடு நம்ம தேவன் பாதத்தில் உட்கார்ந்துருந்தோம்னா, காத்திருந்தோம்னாக்கா, நிச்சயமாக தேவன் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வார். இந்த யுத்தத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஓகே, மறுபடியும் நம்ம 2ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். யோபுல இப்போ என்ன ஆச்சுனாக்கா, சாத்தான் எப்படி யோபு வியாதிக்குள்ளே கொண்டாந்தானாக்கா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் பெரும் பெரும் பருக்கள், பிளிஸ்டர்ஸ், பாயில்ஸ், அந்த மாதிரி ஒரு வியாதியை கொடுக்குறான். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும். அவர் அந்த யோபு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த ஓடு எடுத்துக்கிட்டு அப்படியே சொரிகிறாரு, உடம்பை போட்டு சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. இந்த நிலைமையில கூட அவனை சும்மா விடலை, யோபு சும்மா விடலை. சாத்தான் அந்த நிலைமையில கூட அவன் நன்றி சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கிறான். அந்த சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கூட நன்றி சொல்லிட்டு தான் இருக்கான். அப்போ அந்த நேரத்தில் நண்பர்கள் வராங்க. சில சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நம்ம சில நண்பர்களை நோக்கி பார்ப்போம் இல்லையா, நண்பர்கள் அப்படின்னு. ஆனால் இந்த நண்பர்கள் நல்லவங்க தான், உண்மையிலேயே நல்லவங்க. ஏன்னா ஒரு எத்தனையோ நாள் அவங்க ஒன்றுமே பேசாமல் அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்களாம், அழுதாங்களாம் யோபுவை பார்த்து, அவரோட நிலைமையை பார்த்து. எப்படி இருந்த யோபு, எவ்வளோ பணக்காரன், எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு மனுஷன், ஒரே நாள் எல்லா பிள்ளைங்களையும் பறி கொடுத்துட்டு இன்னைக்கு இப்படி வியாதியாக இப்படி சொரிஞ்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கிறானேன்னு அழுதுருக்காங்க. அப்புறம் அவங்களே வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்ன காரணத்தினால யோபுக்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சின்னு சொல்லி யோசித்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அவங்களோட ப்ராப்ளம். அவங்க அறிவு கெட்டுற வரைக்கும் நீ என்னமோ தப்பு பண்ணியிருக்க, உங்ககிட்ட என்னமோ ரகசிய பாவம் இருந்திருக்குது, இல்லைன்னா ஏன் உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி வரணும். சின்னாங்க இருக்கும் பாருங்கள், மற்றவங்க பேசுகிறது சின்னாங்க, நமக்கு தான் தெரியும் உண்மையிலேயே நம்ம சூழ்நிலை என்ன நடந்துருக்கு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் பாருங்கள். ஆனால் அவங்க தப்பாக தான் பேசினாங்க. அடுத்தது என்னாச்சுனாக்கா, பாவம் மனைவி, அவங்களோட மனைவி, அஃப்கோர்ஸ் அவங்களையும் நம்ம, அதாவது ஒரே வார்த்தையில் அவங்கள நம்ம கொண்டேம் பண்ணிடக்கூடாது. 10 பிள்ளைங்களை ஒரே நாளில் பறி கொடுத்த தாயோட வேதனை எப்படி இருக்கும், வலிக்கும், ரொம்ப வலி, ரொம்ப வேதனை. அந்த வேதனையை அவங்களுக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் இங்கே உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்காங்களே அந்த ஹஸ்பண்ட். அவரை பார்த்து சொல்கிறாங்க, இன்னுமா நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆண்டவரை சபிச்சிட்டு செத்து போ.
இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, பட் சொல்கிறாங்க அவங்க. எனக்கு அவங்களுக்கும் வேதனை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ ஆண்டோட சபிச்சுட்டு நீ செத்து போயிடு. இதுதான் வேதனை உச்சக்கட்டம். நம்மளோட சொந்த மனைவியோ கணவனோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசினாங்கன்னா அது ரொம்ப வேதனையாக இருக்கும். யோபு தேவனை நோக்கி பார்த்தான். அந்த சூழ்நிலையிலையும் தேவனை நோக்கித்தான் பார்க்குறான் யோபு. வேறு வழி இல்லை. ஆண்டவர் ஏதாச்சும் பதில் சொல்லுவாரா? இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் பாதத்தில் போய் உட்காருவோம். ஆண்டவர் ஏதாச்சும் வசனத்தின் மூலமாக பேசுகிறாரா, இல்லை ஊழியக்காரங்க மூலமாக பேசுகிறாரா, பாஸ்டருங்க மூலமாக பேசுகிறாங்களா, நண்பர்கள் மூலமாக நல்ல வார்த்தை எதுவும் வருமா, அந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி யோபு வந்துட்டு தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெரி இன்ட்ரெஸ்டிங்கு. யோபு 3ஆம் அதிகாரத்துலேருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் பேசவே இல்லை. ஆரம்பத்தில் பேசினார்ல ஆண்டவர், சும்மா போய்கிட்டு இருக்க சாத்தானை கூப்பிட்டு பார்த்தியா கேட்டியா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவனை வம்பளை மாட்டி விட்டுவிட்டு பேசாமல் இருக்கிறார். இப்போ 3ஆவது அதிகாரத்துலேருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் பேசவே இல்லை, அமைதி. நான் 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னாக்கா, மௌனத்தின் நடுவே விசுவாசம். தேவன் மௌனமாக இருந்தாலும் தேவனோட பதில் சொல்லலை. கேள்வி நமக்கு என்ன வரும்? தேவன் என்னை கைவிட்டாரா? அதான் நம்ம யோசிப்போம். ஒன்றுமே பேசாமல் இருக்கிறார் ஆண்டவர், கை விட்டுட்டாரோ என்ன, அப்படிதான் ஒரு கேள்வி வரும் இல்லையா? இல்லை, யோபு அப்படி கூட நினைக்கல. யோபு அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அது இவருக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த மௌனத்துக்கு நடுவில் கூட யோபு வந்துட்டு ஆழமான விசுவாசம் தேவன் மேலே இருந்துச்சு. தேவன் பேசுகிறாரோ பேசலையோ, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை அப்படின்றதுல உறுதியாக இருந்தார். 38ஆம் அதிகாரத்துலேருந்து 41ஆம் அதிகாரம், 38, 39, 40, 41, 4 அதிகாரம் பேசுகிறாரு. ஆண்டவர் வாயை திறந்து பேசுகிறாரு. ஆண்டவர் பேசும்போது அவன் கேட்ட கேள்வி என்ன? ஏன்? யோபு கேட்ட கேள்வி ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, என்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னு தான் நார்மலி நம்ம கேட்குற கேள்வி அதுவாக தான் இருக்கும் எல்லாருமே. ஏன் என் வாழ்க்கையில் இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை நடந்துச்சு? ஆண்டவர் பதில் சொல்லுவார்? சொல்ல மாட்டார். மற்ற நேரத்தில் என் மனவாட்டியே, என் அன்பே, என் ஆறுயிரேன்னு கூட பேசலாம் நம்மக்கிட்ட ஆண்டவர் வசனத்தின் மூலமாக. ஆனால் அந்த சூழ்நிலை மாறும்போது நம்ம அவர்கிட்ட, அப்பா ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சா, கப்சுப்னு இருப்பார் ஆண்டவர், பேச மாட்டார். இதுதான் தேவன். ஜிப். ஓகே. ஆனால் 38ஆம் அதிகாரத்தில் தேவன் பேசினார். சரி, இவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாரான்னா அதுதான் இல்லை. படித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஏன் என்ற கேள்விக்கு பதிலாக, இப்பேற்பட்ட மகத்துவமுள்ள தேவன் நான் யார் தெரியுமா? நான் இப்பேற்பட்ட தேவன் தெரியுமா? நான் பரிபூர்ண ஞானம் உள்ளவர். நான் வந்துட்டு இந்த உலகத்தை இப்படி படைத்தேன், அப்படி படைத்தேன், வித்தியாசமான மிருகங்களை படைத்தேன், வினோதமான மிருகங்களை படைச்சிருக்கேன், அதை படைத்தேன், இதை படைத்தேன், ஆச்சா போச்சா. எத்தனை பேர் அனிமல் பிளானட் பார்த்துருக்கீங்க? அனிமல்ஸை பற்றியெல்லாம் காட்டுவாங்க. டிஸ்கவரி சேனல் நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்காரு ஆண்டவர். இவன் கேட்ட சிம்பிள் கேள்வி, ஏன் ஒரே நாளில் 10 பிள்ளைங்க போயிடுச்சு என் வாழ்க்கையை விட்டு, நான் இன்னைக்கு இப்படி சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன்னு, ஏன்? நோ, அது இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேள்வியை நீ கேட்க உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாரு மறைமுகமாக, இன்டைரக்ட்லி. நீ யார் என்னை கேள்வி கேட்க? நீ யார்? நான் யார்? நான் இந்த உலகத்தையே படைத்த தேவன். மனிதன் ஏமாத்திரம் என்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு. என்னை கேள்வி கேட்குற தைரியம், தகுதி யாருக்கு இருக்குது? யாருக்குமே இல்லை. எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு இல்லை. கேட்கக்கூடாது தேவனை கேள்வி. தேவன் அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் அதிசயமான தேவன். அவர் ஆண்டவர் 70 கேள்வி கேட்டார். இவன் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி, ஏன்? ஆனால் அவர் 70 கேள்வி கேட்குறாரு. நான் இதை செய்யும்போது நீ அங்கே இருந்தியா? நான் அதை படைக்கும் போது நீ அங்கே இருந்தியா? நீ எனக்கு புத்தி சொல்லி கொடுத்தியா? நீ எனக்கு ஐடியா கொடுத்தியா? அச்சோ அப்பா, ஏன்டா? கடைசியில் அவன் யோபு என்ன செஞ்சான்? வாயை முடிக்கிட்டானா? ஆண்டவரே மன்னிச்சுனுங்க ஆண்டவரே, தெரியாமல் வாயத்தை வந்துட்டேன் ஆண்டவரே உங்ககிட்ட நான் அப்படின்னு அவனே மன்னிப்பு கேட்குறான் பாருங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, படைப்பை குறித்து எந்த காரணமும் வெளிப்படுத்தவில்லை ஆண்டவர். ஆனால் அவர் படைப்பை குறித்து தான் அவர் பேசுகிறாரு. எந்த காரணமும் வெளிப்படுத்தலை. யோபு வாயடித்து போயிட்டான். யோபு தேவனிடத்தில் ஆழமான உறவை பெற்றான். அதுதான் உண்மை. தேவன் அவரை பற்றி இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தி, விளக்கங்கள் இல்லாமல், எந்த விளக்கமும் இல்லாமல் அவன் தேவன் மேலே விசுவாசத்தின் ஆழத்தை அவனே பார்க்கும்படியாக தேவன் செய்கிறாரு. 3வது பாயிண்ட், யோபுவின் நம்பிக்கையின் ஆழம்.
ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் இல்லாமல் தேவனுடைய குணாதிசயம் அடிப்படையில் இருந்தது. அது அவனே அறிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு, அது பிசாசும் அறிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு, எல்லாருக்கும் அது தெரிஞ்சிச்சு. இவன் யோபு சும்மா ஆண்டவரை சேவிக்கலை. அவன் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இல்லைனாலும் நான் தேவனை சேவிப்பேன்னு அவன் ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கான். ஸோ இந்த நம்பிக்கை இன்னும் வளரவே தேவன் மௌனமாக இருந்தார். தேவன் மட்டும் ஆரம்பத்தில் இவங்க அழுவ ஆரம்பித்த உடனே சரி வா யோபு, நான் உனக்கு சொல்கிறேன் என்ன காரணம் நடந்துச்சு, என்ன பிரச்சனை, எதனால இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கிட்டு இருக்கேன்னாக்கா இவனோட விசுவாசத்தின் ஆழம் அங்கே வந்திருக்காது. யோபோட விசுவாசத்தின் ஆழம் அங்கே வந்திருக்காது. ஆனால் தேவன் அதை அனுமதிக்கிறாரு. அதெல்லாம் கோத்ரூ பண்ணதுக்கப்புறம் யோபோட விசுவாசத்தின் ஆழம் இன்னும் அதிகமாகுது தேவன் மேலே. ஸோ நாம் நியாயம் இல்லை என்று நினைத்தாலும் தேவன் நீதியாகவே இருக்கிறார். நம்ம சொல்லுவோம் இது நியாயம் இல்லை, நமக்கு தெரிஞ்ச அறிவு புறைக்க நம்ம ஒரு ஜட்ஜு வேலையே நம்ம செஞ்சுடுவோம், எது சரியில்லை எது நியாயம் இல்லை அப்படின்னு. ஆனால் தேவன் நீதியான தேவன் இல்லையா? தேவன் எப்படி என்ன செஞ்சாருன்னா 42ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் இரட்டத்தன்மையான ஆசீர்வாதம், அதாவது என்னென்னத்தை யோபு இழந்தானோ எல்லாமே டபுள் டபுள் டபுள். அது மிருகங்களாக இருக்கட்டும், பிள்ளைகள் 7 ஆம்பளை பிள்ளைங்களா இறந்தாங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, திரும்ப மறுபடியும் 7 ஆம்பளை பிள்ளைங்க 3 பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் மனைவி மட்டும் மாற்றவே இல்லை ஆண்டவர். அதே மனைவி தான். தெரில அதில் என்ன ரகசியம் இருக்கோ. ஆண்டவர் மனைவியை மாற்றவே இல்லை. ஆனால் பிள்ளைங்களை புது பிள்ளைங்களை கொடுத்தாரு. 7 ஆம்பளை பிள்ளைங்க 3 பொம்பளை பிள்ளைங்க திருப்பி. அப்போ பூமியில் 10 பிள்ளைங்க, பரலோகத்தில் 10 பிள்ளைங்க இருக்காங்க. இறந்துட்டாங்களா அவங்க பரலோகத்தில். ஸோ டபுள் தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார் இவங்கிட்ட, நீ உன்னோட நண்பர்கள் அவங்ககிட்ட ரொம்ப இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னு அவங்கள குறித்து ரொம்ப வேதனைப்பட்ட. அவங்க செஞ்சது தப்பு, உன் நண்பர்கள் பேசுனது தப்பு. நீ அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். நம்மளை குறித்து தப்பாக பேசுகிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு அந்த சூழ்நிலையிலையும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன போய்கிட்டு இருக்கோம், நம்ம பாதை, நம்மளோட ஜேர்னி, நம்மளுடைய பயணம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னும் போது அந்த சூழ்நிலையில் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. நாங்கள் பேசிட்டு போகிறாங்கல்ல வாய்க்கு வந்ததெல்லாம், அவன் என்னமோ ரகசியம் பாவம் செஞ்சுருக்கான், அவங்ககிட்ட என்னமோ தப்பு இருந்திருக்குது, அதனால தான் அவன் வாழ்க்கையில் அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம யாரை குறித்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நியாயம் திருக்கவே கூடாது நம்ம. ஏன்னா அவனோட பயணம் அவனுக்குரியது, அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டுனாக்கா நமக்கு தேவனுடைய உறவு, நம்ம தேவனுடைய வச்சிருக்க விசுவாசம் ஆழம், அதை மட்டும்தான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். மற்றவங்களை குறித்து நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சரிங்களா? அவன் அவங்களுக்காக அந்த நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே வருது. பாருங்கள், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, இன்னும் ஒரு முக்கியமான காரியம் நான் சொல்கிறேன். 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், இவன் போய் கேட்குறான்ல ஆண்டவர்கிட்ட, நான் அவன் சரீரத்தை தொடணும், நான் வியாதியை கொடுக்க போகிறேன். அந்த நேரத்தில் யோபு உங்களை தூஷிப்பானா துதிப்பானான்னு. அப்போ ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்குறாரு பாருங்க 6ஆம் வசனத்தில். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. யூ cannot touch his life. அவனுடைய ஜீவனை நீ தொடக்கூடாது. ஆண்டவர் ஒரு கட்டளை போடுறாரு அங்கே சாத்தாங்கிட்ட. சரி, நீ வியாதியை கொடுக்கலையா, கொடு, எவ்வளோ கொடுக்க போறியோ கொடு, எனக்கு தெரியும், சமாளிச்சுக்குவான். யோபு என்னோட விசுவாசி, அவன் சமாளிச்சுக்குவான். ஆனால் அவன் ஜீவனை தொடாத, அவனோட பிராணன் நீ தொடக்கூடாது, அது எனக்கு சொந்தம். ஓகே? அப்படி இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம வாழ்க்கையில் எது வந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு நம்ம ஜீவன் மேலே இருக்குது. நம்ம பிராணன் அவர் கையில் இருக்குது. தேவன் நம்மளை பாதுகாத்து கொள்ளுவார். உயிர் போகிற அளவுக்கு விட மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அப்படின்னும் போது ஒரு சோதனை, இந்த மாதிரியான இவ்வளோ ஒரு ஆழமான சோதனைக்குள்ளே யோபு போன மாதிரி யாருமே போனதில்லை. ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவனை தொடாத, அவனோட ஜீவனை தொடுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அப்போ தேவன் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எல்லாத்தையும். அந்த லிமிட் அவர் வைக்கிறார் அங்கே. ஸோ ஆண்டவர் மேலே நமக்கு தெரிஞ்சுக்கணும், இதுதான் என் தேவன், நான் சேமிக்கிற தேவன். அது என்ன நடக்குதுன்னு நடந்துட்டு போட்டேன், என் வேலையை நான் ஜாலியாக இருக்கிறேன்ட்டு இருக்கிற கடவுள் இல்லை அவர். சரிங்களா? இந்த தேவன் வித்தியாசமானவர். இவர் நம்மளோடு நடக்கிறவர், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுறாரு, நம்ம கூடயே நடந்து வர்றாரு. அந்த வேதனையில் நம்ம கூடயே வர்றவர் அவர். ஒரு வசனம் ஐசையாவில் இருக்குது. ஐசையம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதில் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ரட்சித்தேன், நீ என்னுடையவன்.
நீ என்னுடைய பிள்ளை. நீ தண்ணியில் நடந்து போனாலும் அந்த தண்ணி உன்னை மேற்கொள்ளாது. நீ வந்து அந்த தண்ணியில் வந்து மூழ்கி போக மாட்ட. நீ நெருப்பில் நடந்து வந்தாலும் அந்த நெருப்பு உன்னை அழிச்சு போடாது. அந்த நெருப்போட வாசம் கூட உன் மேலே இருக்காது. அந்த அளவுக்கு தேவன் பாதுகாப்பு கொடுக்குறாரு நம்மளோட. ஏன்னா நம்ம அவருக்கு உரியவங்க, நம்ம அவருக்கு சொந்தமானவங்க. ஆண்டவர் நம்ம மேலே அவ்வளோ கண்ணும் கருத்துமா அப்படி பாதுகாக்கிறாரு. சரிங்களா? ஓகே, இன்னொரு வசனம் எடுக்கிறேன். ஐசையா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கடைசியாக நான் இதை சொல்லி முடிக்கிறேன். ஐசையா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். ஓகே, அடுத்தது பிஎம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். When the enemy comes against you like a flood, the Spirit of the Lord will raise up a standard against him. வெள்ளம் போல பிசாசு எப்படி வருவான் நம்ம வாழ்க்கையிலனாக்கா, அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கையில் சோதனையை கொண்டு வரணும்னு வெள்ளம் மாதிரி வருவான். சும்மா அது இன்னைக்கு லேசாக அப்படி கொஞ்சம் தூறல் மழை பெஞ்சிட்டு ஒரு 2 நாள் சென்று அப்புறம் ஒரு தூறல், அப்படி இல்லை, வெள்ளம் மாதிரி வருவான் அவன். அப்போ தான் உங்களை அசைக்க முடியும், உங்கள் விசுவாசத்துலேருந்து உங்களை அசைக்க முடியும். அப்போ அப்படி அவன் வரும்போது, வெள்ளம் போல பிசாசு நம்மளை எதிர்கொண்டு வரும்போது கர்த்தர் சும்மா இருப்பாரா? கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். ஆண்டவருடைய ஆவியானவர் பிசாசுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் நம்ம வாழ்க்கையில். இந்த சத்தியம் நமக்கு தெரியணும். இந்த சத்தியத்தை நம்ம வந்துட்டு ஆழமாக நம்ம இருதயத்தில் பதிச்சு வச்சுக்கொள்ளணும். இது வந்து நம்ம நங்கூர வசனமாக இருக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, வெள்ளமா வரட்டும், வெள்ளம் போல வரட்டும் சோதனை, ஆனாலும் நான் ஜெயம் கொள்ளுவேன், எனக்கு ஜெயம் இருக்குது, ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட இருக்கிறார் அப்படின்றது அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது அதுவே நம்ம வாழ்க்கையில் ஒரு நங்கூரமாக இருந்து நம்மளை வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒரு மதில் போல் நம்மளை சுற்றி வைப்பார். ஒரு மதில், லைக் அ வால். பெக்மனோட பாட்டு ஒன்று இருக்கு, அருமையான பாட்டு. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், என்னை எதுவும் அணுகாது. இரத்த கோட்டை, அந்த கோட்டைக்குள்ளே ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அந்த இரத்தத்தின் கோட்டை, இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம இருக்கும்போது அவ்வளோ சுலபமாக பிசாசு நம்மளை அவன் முயற்சி பண்ணுவான், இல்லைன்னு சொல்லலை, அதான் அவன் வேலை. அதை செய்யலைன்னு அப்புறம் எப்படி? அவன் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனாலும் தேவனுடைய வெற்றி நம்ம பக்கத்தில் இருக்குது. அவர் வந்து கைவிடவே மாட்டார் நம்மளை. இந்த செய்தி அவ்வளோதான். நான் என்னோடய கதைக்கு வரேன். சின்ன கதை, ரொம்ப சின்ன கதை. என்னென்னா, இது எதுக்கு சொல்ல வரேன்னு, அந்த கதையை எல்லா விஷயத்திலும் நம்ம நேரத்தையும் கவனத்தையும் செலுத்த வேண்டியதில்லை. அதை குறித்து சொல்ல போகிறேன். எல்லா விஷயத்தையும் இது ஒரு பிரச்சனை அப்படின்னு தூக்கி நம்ம தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம அதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம வந்துட்டு இது என் வாழ்க்கையில் வந்த ஒரு போர், இது இந்த போரில் நான் ஜெயிக்கணும் அப்படின்லாம் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம ரிலாக்ஸாக இருங்க. அதான் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு. அவர் தான் யுத்தத்தில் ஜெயித்தவராச்சு. அப்போ நம்ம வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கணும். ஆண்டவரோட வசனத்தில் ஆழமாக படிச்சுக்கிட்டு, வசனத்தை படிச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு அபிஷேகத்தில் வளரணும். இந்த கதை எப்படின்னாக்கா, ஒரு யானை வந்துட்டு குளிச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருந்துச்சான். அப்போ அதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பன்றி ஏற்கனவே நாற்றம் பிடிச்சது. அது நாற்றத்தில் இருந்தால் தான் அதுக்கு சந்தோஷம். அது வந்து நல்ல ஒரு சேத்துல போய் இரண்டு நாற்றத்தோடு வந்துக்கிச்சு. எதில் வருது, எதிர வருது, அந்த யானைக்கு எதிராக வந்துக்கிட்டு இருக்கு. யானை என்ன செஞ்சிச்சு, அந்த பன்றியை பார்த்துட்டு அப்படி ஒதுங்கி போச்சான். அதை பார்த்த உடனே பன்றிக்கு ஒன்றும் புரியல. ஆஹா, நம்மளை பார்த்து யானையே ஒதுங்கி போகுதுன்னா நம்ம விசேஷமானவன் போல இருக்கே, நம்மக்கிட்ட இன்னமும் பெரிய சக்தி இருக்குது, நம்மக்கிட்ட இல்லாதது இல்லை. ஐயோ பாரு, யானையே நம்மளை பார்த்து பயந்து போகுது பற்றியா, ஒதுங்கி போகுது பற்றியா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பெருமை வந்துடுச்சு சும்மா. அப்போ அது போய் எல்லாத்துக்கிட்டையும் அங்கே இருக்க மிருகங்கிட்டலாம் சொல்லுது, உனக்கு தெரியுமா இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு? யானை என்னை பார்த்து பயந்து போயிடுச்சு தெரியுமா, தனியாக ஒதுங்கி போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு. அப்போ இதை கேட்டுக்கிட்டு இருந்தப்ப இந்த மிருகங்கள்லாம் சுற்றிட்டு, ஆமாவா, என்னோட நம்ப முடியலையே, யானை அவ்வளோ பெரிய மிருகம், ஒன்றை பார்த்து நீ நாரி போய் கிடக்கிற, சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2-3 வந்துட்டு யானையோட கூட்டாளிங்க நேராக யானைக்கிட்ட, அந்த யானை அந்த
போச்சு பார்த்தீங்களா ஒதுங்கி. அந்த யானைக்கிட்ட போய் பேசினாங்களாம் அந்த மிருகங்கள். போய் சொன்னாங்களாம், ஏன் என்ன அதை பார்த்து நீ ஒதுங்கி வந்துட்ட, நினச்சா நீ ஒரு எத்து விட்டுருந்தாக்கா அது போய் எங்கேயோ போய் விழுந்துருக்குமே, ஏன் நீங்கள் ஒதுங்கி வந்தீங்கன்னு. அப்போ அந்த யானை அதுக்கு பதில் சொன்னிச்சான், அவசியம் இல்லை, அவசியமே இல்லை. இப்போ பாரு, நான் குளிச்சிட்டேன், சுத்தமாக இருக்கேன், நான் போய் அந்த பன்றியை ஒரு மிதிச்சேன், அது சத்துரும் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அழுக்கு, அந்த சேரு, அது நாத்தம், அதெல்லாம் என் காலில் பட்டுருமே, திருப்பி நான் கழுவணும் காலை. நான் தேவையா எனக்கு இந்த ட்ராமாலாம்? எனக்கு தேவையே இல்லை. ஸோ நான் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, இது எனக்கு தேவையில்லை, இந்த போரே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம ஒதுங்கி போயிடலாம். ட்ராமாவை பின்னால் விட்டுட்டு முன்னேறி சில பழகிக்கணும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும், ட்ராமாவுக்காக வரும், நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். உனக்கு தெரியுமா, வருவாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரும் இல்லை, மற்றவங்களும் வந்து நம்ம கேட்க மாட்டோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க. உனக்கு தெரியுமா, உன்னை பற்றி அவங்க இந்த மாதிரி பேசினாங்க. ஆக்சுவலி போன வாரம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் வந்துச்சு. போன வாரம் தான் அவங்க வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், இந்த மாதிரி அவங்க உங்களை பற்றி இப்படி பேசினாங்கன்னு. அப்போ நம்ம முதல் ரியாக்ஷனை நம்மளும் ஹியூமன் தானே, நம்மளாம் பெரிய இதில் வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையே, நம்மளும் ஹியூமன் தானே. ஏன் என்னை பற்றி அவங்க அந்த மாதிரி பேசினாங்க, இது ஸ்டாப் பண்ணி ஆகணும்ல. இப்போ இன்றைக்கி உன்ட்ட சொன்னவங்க நாளைக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்கள்ல. சரி, இதை பற்றி நான் ஒரு முடிவு கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். நான் கேட்குறேன் இப்போ அவங்ககிட்டன்னா, இவங்க சொல்கிறாங்க பிக்கலுங்க சிஸ்டர்ன்றாங்க. அவங்களுக்கும் என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் போய் கேளுங்க சிஸ்டர், இதுக்கு ஒரு ஸ்டாப் வைங்க சிஸ்டர்ன்றாங்க. இப்போ முடிவு என் கையில். அதை போய் மிதித்து அது என் காலை நான் அழுக்காக்கிக்கணுமா, இல்லை ஒதுங்கி போயிடலாமா? இந்த ட்ராமா எனக்கு தேவையா, இந்த போர் எனக்கு தேவையா? விட்டுட்டு ஆண்டவர் பார்த்துக்க போகிறாரு, அவ்வளோதான். ஆண்டவருக்கு தெரியுமே யார் என்ன பேசுகிறாங்க, யார் என்ன நினைக்கிறாங்கன்னு. நம்ம சுத்தமாக நடக்கிறோம், நமக்கு தெரியும் நம்ம ஊழியம் என்ன, நம்ம என்ன காரியம் செய்கிறோன்னு கர்த்தருக்கு தெரியும். அப்படின்னும் போது அதில் உண்மையும் உத்தமமாக நம்ம நடந்துக்கிட்டு இருப்போம். பின்னால் இருந்து என்ன பேசினா என்ன, சைட்டில் வந்து என்ன பேசினா என்ன, இல்லை இது மாதிரி சேரில் மூழ்கி பிறண்டு கிரண்டு முன்னுக்கு வந்துட்டு தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிட்டு போனால் தான் நமக்கு என்ன, நம்ம ஒதுங்கி போயிடலாமல். இந்த போரில் இந்த போர் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம நான் என்ன செஞ்சேன், இந்த விஷயத்தில் விட்டுட்டேன். அதை அப்படியே விட்டுருவோம், வேண்டவே வேண்டாம். இதை போய் நம்ம கேட்டால் ஒரு பதில் கிடைக்கும் நிச்சயமாக. ஏன்னா இது சம்மந்தப்பட்டவங்க இன்னும் 2-3 பேர் இருக்காங்கன்னும் போது இது இங்கே போய் அப்புறம் அங்கே போய் அப்புறம் பாஸ்டர் வரைக்கும் வந்து தேவையா? ஐயோ, நமக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ இருக்குல்ல, எவ்வளோ படிக்கணும், மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும், ஜெபிக்கணும், எவ்வளோ இருக்குது காரியங்கள். டிக்டாக் வேறு செய்யணும், பழமொழி வேறு பேசணும், எனக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கு இல்லையா? நான் என்னோட கவனத்தை அதில் செலுத்திட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவேன். சரிங்களா? அப்படின்னும் போது நம்ம யுத்தங்களை நம்ம வந்துட்டு செம்மையாக தேர்ந்தெடுக்கணும். சூஸ் யுவர் பெட்டல். சூஸ். எல்லாமே நமக்கு பெட்டலே இல்லை. உண்மையிலே சொல்லப்போனாக்கா பெட்டலே யானை நினச்சா ஒரே மிதிச்சுட்டு அது போய்கிட்டே இருக்கும். தேவையே இல்லைன்னு முடிவெடுத்தா தேவையில்லை தான். அதுதான் முக்கியம் பாருங்கள். அப்போ இது ஒரு பெட்டல், அந்த பெட்டல் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மளே முடிவெடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம. அதுதான் என்னோடய கதை. ஓகே, இதோட முடிப்போம்.